நாங்கள் எல்லாம் போனோம். எப்பொழுது இவர்கள் ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார்கள் அன்னை தமிழ் அர்ச்சனை என்று. நாங்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் போனோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. அதுவரை அந்த கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை தொடங்கப்படவே இல்லை என்றார்கள். உலகத்தில் ஒரு தாய்மொழியை காப்பதற்காக 400 பேர் சுட்டுக் கொல்லப்படுற அளவுக்கு போராட்டம் நடத்திய நாடு தமிழ்நாடு மட்டுமே. சமக்ரா சிக்ஷா என்றுதான் எழுத வேண்டுமே தவிர அதை தமிழாக்கம் செய்து எழுதக்கூடாது. ஏனென்றால் அது சட்டப்படி செல்லாது. மிகையாக தொழிற்சாலைகள் வந்தால் விவசாய வேளாண்மை அழியும், வேளாண்மை அழிந்தால் கிராமங்கள் அழியும், கிராமங்கள் அழிந்தால் தமிழ் இனம் தமிழ் தேசியம் அழியும். அதே அக்ரகாரத்தை சேர்ந்த ஐயர்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணும் பொழுது தீண்டத்த காலர்களாகிறார்கள். அங்கே தமிழ் அவ்வளவு கொடிய தீண்டத்த கால மொழி அக்ரகாரத்துக்கு. அதை ஏற்றுக்கொள்கிறது திராவிடம். இந்தி வேண்டாம் என்று இன்றைக்கும் பாவனைக்காக பாசாவிற்காகவாது ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்திக்காரன் வேண்டாம் என்று பாவனைக்கு கூட சொல்வதில்லை, பாசாங்குக்கு கூட சொல்வதில்லை. இந்திக்காரன் வந்து நாற்று நடுகிறான், நடவு நடுகிறான், களை எடுக்கிறான். கட்டட வேலை மட்டும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்ல, எல்லாத்தையும் வைக்கிறான். தகவல் தொழில்நுட்ப அரங்குகளிலே வேலை பார்க்கிறான். எங்கு பார்த்தாலும் இந்திக்காரன். செப்டம்பர் 5 கப்பலோட்டிய தமிழன், செம்மாப்பு தமிழன் வ.உ.சி. பிறந்த நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி கட்டுரைகள் வரும். அன்றைக்கு வ.உ.சி. பத்தி வராது. நம்ம மொழி இருக்க வேண்டுமானால் இந்த இனம் இருக்க வேண்டும். இந்த இனம் இருக்க வேண்டுமானால் இவர்களுடைய தாயகம் இருக்க வேண்டும். எனவே இந்த அடித்தளம் சுவர் இல்லாமல் ஓவியம் தீட்ட முடியாது, இனம் இல்லாமல் மொழியை பாதுகாக்க முடியாது, தாயகம் இல்லாமல் இனம் இருக்காது. 3 நாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய தாயகம் தமிழ்நாடு. அதற்குள் 3 ஆட்சிகள் இருக்கின்றன. இந்த புரிதல் தான் தமிழினத்திற்கு. தமிழ்நாடு எங்க இருக்கும்? தமிழ் எங்கே இருக்கும்? தமிழ் மட்டுமா தமிழ்நாட்டிலே பேசுகிறார்கள், இந்தியும் பேசுகிறார்கள் என்று இன்னும் 2-3 ஆண்டிலே அவன் சொல்லுவான். தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தியை மாற்று என்று சொல்லுவான். அவர்கள் ஊர்வலம் போவார்கள், வானதி சீனிவாசன் தலைமை தாங்குவார். இந்தியை ஆட்சி மொழியாக்கு என்று அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும், எச் ராஜா தலைமை தாங்குவது இயற்கை. தமிழினத்திலே பிறந்த வானதியும் அண்ணாமலையுமே இந்திக்காரன், இந்தி மொழியையும் ஆட்சி மொழியாக்கி இருப்பார்கள். உலக தமிழ் கழக செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி பெற்ற இயக்கம் 50 ஆண்டுகள் நிறைவு பொன்விழாவையும் 7வது பொது மாநாட்டையும் மிகச்சிறப்பாக சேலம் பகுதியில் வலசையூர் திருமண அரங்கில் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள். வெளிநாடுகளில் இருந்தும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்தும், வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழ் அறிஞர்கள், அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மாநாட்டை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டதற்குரிய உலக தமிழ் கழகத்தின் தலைவர் ஐயா நிலவழகனார் அவர்களுக்கும், அதனுடைய பொதுச் செயலாளர் ஐயா இளந்திரையனார் அவர்களுக்கும், நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நெஞ்சி நிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவு 2 நாள் மாநாடு நடத்துவது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையில், தமிழ் இருக்கும் நிலையில் இது ஒரு பெரும் முயற்சி, விடாமுயற்சி. மூத்த தலைமுறை முயற்சியோடு
உலக தமிழ் கழகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினர் பார்வையாளராக மட்டுமில்லாமல் பொறுப்பேற்பாளராகவும் வந்து அந்தந்த பகுதியிலே பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகமுதலி என்ற திட்டம் வந்ததே பாவாணர் அவருடைய விடாமுயற்சியினாலும் அவருடைய சொற்பிறப்பியல் அகரமுதலி ஆற்றலை அறிந்த தமிழ் அறிஞர்களும் உணர்வாளர்களும் வலியுறுத்தியதாலும் ஆட்சியாளர்களால் அந்த திட்டம் வந்தது. அதிலே நம்முடைய ஐயா விஜயராகவன் அவர்கள் இயக்குனராக உண்மையான ஆர்வத்தோடு முயற்சியோடு பற்றோடு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஐயா விஜயராகவன் வந்து எல்லாரும் பார்க்கலாம், நானும் பார்த்து பேசுவேன். மொழி ஞாயிறு அவர்களுடைய பிறந்த நாளை அவர்களுடைய அந்த இயக்கத்திலேயே கொண்டாடுவோம். அப்படியெல்லாம் இருந்தது. எல்லாம் இப்பொழுது மங்கி போனது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டும். உலக தமிழ் கழகத்தில் நான் மாணவனாக இருக்கும்போது 1968 அந்த கழகம் நிறுவப்பட்ட திருச்சி தேவர் மன்ற மாநாட்டில் கலந்து கொண்டவன், மாணவர் அரங்கில் உரையாற்றியவன். எனக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்றால், தென்மொழியை திருக்காட்டுப்பள்ளி அரசு நூலகத்தில் தொடர்ந்து படித்து வந்தேன். அப்பொழுது கிட்டத்தட்ட 64 என்று நினைவு, 1964 தென்மொழியை படித்து தென்மொழிக்கு வாசகர் கடிதம் எழுதுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்து ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. தீவிரமாக திருக்காட்டுப்பள்ளியிலே நானும் நண்பர் அறிவுறுவோன் முயற்சி செய்து உலகத்தமிழ் கழக கிளையை உருவாக்கி செயல்பட்டோம். 69 இறுதியில் நடந்த பரமக்குடி மாநாட்டிலும் கலந்து கொண்டோம். அதன் பிறகு அதிலிருந்து நானும் சில நண்பர்களும் விலகினோம், விவாதம் செய்தோம். பிறகு பாவலர் பெருஞ்செத்தனார் அவர்களிடமே திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு கூட்டத்துக்கு வந்த பொழுது கருத்துக்களை எடுத்து வைத்தோம். மொழி பெருமை மட்டும் பேசினால் போதாது, இனம் நாடு குறித்தும் நாம் பேச வேண்டும். நமது தாயக விடுதலை உரிமை இவை பற்றியும் பேச வேண்டும். சமூகவியல் குறித்தும் பொருளாதாரம் குறித்தும் பேச வேண்டும் என்றெல்லாம் அப்பொழுது பேசினோம். அன்றைய நிலையில் அது வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. எனவே நாங்கள் எல்லாம் வெளியே வந்திருந்தோம். நாங்கள் சில பேர், எல்லாரும் அல்ல. கற்றுக்கொள்வதற்காக என்று சிபிஎம் கட்சியிலே போய் சேர்ந்தோம். வியட்நாம் போராட்டத்தின் தாக்கத்தால் அமெரிக்காவை எதிர்த்து வியட்நாம் போராடுகிறது, நாம் ஏன் இங்கே போராட்டம் நடத்த முடியாது என்ற ஊக்கத்தில் கற்றுக்கொள்வோம் தமிழ் தேசத்திற்காக என்று. ஆனால் அங்கே நடைமுறை வேலைகளில் ஈடுபட்டு அந்த இயக்கத்தோடு உண்மையாகவே ஒன்றி போனேன் நான். பெருஞ்செத்தனார் அவர்கள் நாங்கள் என்ன பேசினோமோ அதை மிஞ்சி திட்டங்களை அறிவித்து அமைப்பை உருவாக்கினார். தனித்தமிழ்நாடு, மார்க்சிய நிகரமை பொருளியல் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்து தென்மொழியிலும் எழுதினார். மாநாடு நடத்தினார், ஊர்வலம் போனார், சிறைப்படுத்தப்பட்டார். அப்பொழுதும் அஞ்சாமல் பெருஞ்செத்தனார் அந்த முயற்சிகளை தொடர்ந்தார். நான் ஏற்கனவே சிபிஎம்மில், அதுவும் அனைத்து இந்திய கட்சியில் போய் சேர்ந்து மார்க்சிய சமநிலைக்காக நிகரமைக்காக சேர்ந்து அப்படியே அதை ஒன்றிணைந்து விட்டேன். ஆனால் பெருஞ்செத்தனார் உறுதியாக நின்றார். தமிழரசன் அவர்களோடு சேர்ந்து பேசினார், திட்டமிட்டார் அல்லது ஆலோசனை வழங்குவார். தமிழீழ விடுதலை போராட்டத்தை முழுக்க ஆதரித்தார். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பாவலரேறு பெருஞ்செத்தனாரோடு சந்தித்து பேசிய நிலைமைகள் எல்லாம் இருந்தன. அப்படி உலக தமிழ் கழகம் அது மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு இன மொழி
இயக்கமாக, குமுகவியல் இயக்கமாக வளர்ச்சி அடைய பெரிய தென்னாற்பல முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அதன் பிறகு அது அடுத்த நிலை தலைமைகள் சரியாக உருவாக முடியாமல் போய் அப்படியே ஒரு தேக்க நிலைக்கு வந்தது. இந்த படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன. மொழி என்பது தகவல் பரிமாற்ற கருவி என்று சொல்லி வைக்கிறார்கள். சூழ்ச்சியாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள், சோதறியாமல் அதை புரிந்து கொள்பவர் ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். மொழி என்பது ஒரு தகவல் பரிமாற்ற கருவி அல்ல. மொழி என்பது ஒரு இனத்தின் உயிர், ஒரு தாயகத்தின் வரைவு. மொழியினால் இனம், இனத்தினால் தாயகம். மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. யாரும் முடிவு பண்ணி உருவாக்கிக் கொள்வதல்ல. சில பேருக்கு அமையலாம் அப்படி. நம்மை போன்ற பழமையான இயற்கையான இனங்களுக்கு மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. இயற்கையின் படைப்பு என்று சொல்லிக்கொள்ள சில பேருக்கு ஏற்பில்லை என்றால் வரலாற்றின் படைப்பு என்றாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது விருப்பத்துக்கு ஒருவர் உருவாக்கிக் கொள்வதல்ல. அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. அந்த வளர்ச்சி அடைந்த மொழி தாயகம் பற்றி பேசியது, இனம் பற்றி பேசியது. தொல்காப்பிய பாயிரத்தில் பணம்பாரனர் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொன்னால் தாயகம் தானே, ஒரு இனத்தாயகம் தானே. 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அடையாளப்படுத்துதல், தாயகத்தை அறிதல் என்பது தமிழ் இனத்துக்கு இருந்ததா இல்லையா? புதிதாக யாரும் எங்களுக்கு பெயர் வைக்க வேண்டியதில்லை. தமிழகம் என்ற பெயர் புறநானூறு, அகநானூறு எல்லாம் இருக்கிறது. அதற்கு முன்பாக பரிபாடலிலே தமிழ்நாடு என்ற பெயரே இருக்கிறது. தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகத்து என்று ஒரு வழி வருகிறது. எல்லை எது? மொழி. ஒரு தாயகத்திற்கு எல்லை எது? மொழி பேசும் வரையறைதான். அது தமிழ்நாடு. அப்பொழுது என்ன ஒற்றையாட்சியின் கீழ் தமிழ்நாடு இருந்ததா? பல பல சிற்றரசுகள் இருந்திருக்கும். தமிழகம் என்று சொன்ன பொழுது ஒற்றையாட்சி இருந்ததா? சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடு என்றே வருகிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இனி கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று வில்லவன் போதை சொல்லுவார் செங்குட்டுவர்கள். அப்போ என்ன ஒரு தமிழ்நாடு இருந்ததா? இளங்கோவடிகளே 3 மன்னர்கள், 3 நாடுகளை குறிப்பிடுவார். சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு. 3 மன்னர்களை குறிப்பிடுவார். 3 நாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய தாயகம் தமிழ்நாடு. அதற்குள் 3 ஆட்சிகள் இருக்கின்றன. இந்த புரிதல் தான் தமிழினத்திற்கு 15, 16, 17ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பியர்கள் நேஷனலிசத்தை கற்றுக்கொண்டார்கள். அதை கொண்டு வந்து இங்க பொருத்தாத. நேஷனலிசம் என்பதை நேஷியோ என்பதில் இருந்தவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு 15, 16 அதுக்கு பிறகுதான் அது வருகிறது. நமக்கு அதற்கு முன்பாகவே இருக்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளம்பூரணர் தொல்காப்பியத்தினுடைய நூற்பா செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது வினாவும் விடையும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இன்னும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் என்று எடுத்துக்காட்டு சொன்னாரே 16ஆம் நூற்றாண்டுல. எவன் எங்கள் புலவனுக்கு கற்று தந்தார்? அதுபோல் ஆங்கில இலக்கியத்திலே அல்லது மேற்கத்திய இலக்கியத்திலே இருக்கிறதா நமக்கு தெரியாது. 3 நாடுகள் இருக்கிறது. அப்பொழுது இன்னும் சொல்ல போனால் 11ஆம் நூற்றாண்டு 2 நாடு இருக்கிறது, சோழ நாடு, பாண்டிய நாடு. அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார்,
உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்று சொல், அரசு எது என்றால் சோழ அரசு என்று சொல், பாண்டிய அரசு என்று சொல். ஒன்று குழப்பாத, குழப்பமில்லாமல் கேள்வி, குழப்பமில்லாமல் விடை என்பதற்கு இளம்பூரணர் எடுத்துக்கொண்டது தமிழ்நாடு என்றது. இப்படிப்பட்ட ஒரு இனம், இதுல என்ன குழப்பம்? இங்க பாரத நாடு, திராவிட நாடு, தமிழ்நாடு என்று சொன்னாலே பிரிவினைவாதம் என்கின்றார் ஒரு RSS ரதி. ஆளுநர்களை பார்க்க அனுப்பப்பட்ட நபர் தமிழகம் என்றுதான் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது. சட்டப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீண்ட நெடுங்கால அந்த கோரிக்கையை தீர்மானமாக்கி டெல்லிக்கு அனுப்பி, டெல்லி நாடாளுமன்றத்திலே 1969 ஜனவரியிலே சட்டமாக்கி செல்லுபடியாக்கிறது. தமிழ்நாடு என்று சட்டப்படி இருக்கிறது, அரசமைப்பு சட்டப்படி. ஆனால் அதை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நீ யாருடா? நம்மளை பார்த்தவர் கேட்கிறார், இதான் அர்த்தம். நீ யாருடா? அப்படின்னா நாடுன்னு உனக்கு என்ன தகுதி இருக்கு? தமிழனே, தமிழச்சியே, உனக்கு என்ன தகுதி நாடு என்று சொல்வதற்கு என்றுதான் ரவி. அவர்களுக்கு கப்பம் கட்டுபவர்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்படி எள்ளி நகையாடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் நாம் தமிழை காக்க வேண்டுமானால் தமிழ் இனத்தை காக்க வேண்டும், தமிழ் நாட்டை காக்க வேண்டும். இந்த 3 பணிகளை இணைத்து செய்ய வேண்டுமே தவிர தமிழை மட்டும் காத்துவிட முடியாது. தமிழ் மொழியை காக்க வேண்டுமானால் தமிழ் இனம், தமிழ் நாடு, இது 3 பிரிக்க முடியாது. இந்த புரிதல் வேண்டும். இந்த புரிதலில் தான் பாவாணர் இருந்தார். அவர் ஆய்வாளர், முழு நேர ஆய்வாளர். எனவே இதற்கு அதிக நேரம் செலுத்த முடியவில்லை. இந்த புரிதலில் தான் பாவலர் பெருஞ்சித்திரனார் செயல்பட்டார். இந்த புரிதலில் தான் மொழி, இனம், நாடு 3ம் ஒன்று, 3இன் உரிமை மீட்புதான் ஒன்றை ஒன்று பாதுகாக்குமே தவிர பொதுவாக தமிழ் மொழி பாதுகாப்பு மட்டும் தனியே நடத்திவிட முடியாது, அதிகாரம் இல்லை. இந்திய அரசினுடைய கையிலே நீராற்றல் துறை இருக்கிறது, மேலதிகாரம் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அது ஏற்கனவே வாட்டர் ரிசோர்சஸ் என்று வைத்திருந்தார்கள். அப்படி சொல்லக்கூடாது. தமிழிலே எழுதினால் கூட அப்படி சொல்லக்கூடாது. இப்பொழுது ஜல் சக்தி என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு பாஷையிலே நீங்க பாருங்க, எங்கேயாவது ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஜல் சக்தி தான். இப்போ ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாலினே, முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லிட்டு இருக்காரு, ஹிந்தியில சொல்லிட்டு இருக்காரு, ஒரு திட்டத்துக்கு 2000 கோடி வரணும், பணம் வரணும், கல்வி திட்டம், மாணவர் ஊக்க திட்டத்திற்கு. அந்த மாணவர் ஊக்க திட்டத்துக்கான பணம் வரவில்லை, ஏனென்றால் இந்தியை நாங்கள் கற்றுத்தரவில்லை என்று தர மறுக்கிறது என்று ஸ்டாலின் சொல்லும் பொழுது, அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? சமக்ரா என்னமோ வரும், சிக்ஷா, சமக்ரா சிக்ஷா. நீங்கள் ஏடுகளிலே ஆங்கில இந்துவா இருந்தாலும் சரி, தமிழ் தினமணியாக இருந்தாலும் சரி, சமக்ரா சிக்ஷா என்றுதான் எழுத வேண்டுமே தவிர அதை தமிழாக்கம் செய்து எழுதக்கூடாது. ஏனென்றால் அது சட்டப்படி செல்லாது. ஏற்கனவே சமற்கிருத ஆக்கிரமிப்பால், வன்கவர்தலால் நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி கிடக்கிறது நம்முடைய மொழி என்று துன்பப்பட்டு துயரப்பட்டுத்தான் அடிகளார், மறைமலை அடிகளார் 1916 தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கினார். ஒரு இயக்கமாக உருவாக்கினார், சாதாரணம் அல்ல. இதுதான் தமிழனுடைய ஆற்றல் சிறப்பு. ஒரு மன்றம் வைக்கவில்லை, ஒரு இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் என்று உருவாக்கினார். பேசும் பொழுது, எழுதும் பொழுது தனித்தமிழிலே சமற்கிருதம் நீக்கி, பிறமொழி நீக்கி எழுது, பேசு, செயல்படு என்று மொழி காப்பு, இனக்காப்பு. அதுபோல் உன் வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகளை பிராமண புரோகிதர்களை நீக்கி, சமற்கிருதத்தை நீக்கி தமிழிலே செய் என்றார்.
தனித்தமிழ் இயக்கம் என்பது அந்த எழுதுறது மட்டுமல்ல, கோயிலே பிராமண புரோகிதரை நீக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை நீக்க வேண்டும். இன்று வரை நீக்க முடிந்திருக்கிறதா? நாம் நம்மை கேட்டுக்கொண்டு நாமும் நம்மை குற்றஞ்சாட்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் சாதித்தோம் சாதித்தோம் என்கிறார்களே, சாதித்தோம் சாதித்தோம் என்கிறார்களே. அன்னை தமிழ் அர்ச்சனை என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆகஸ்ட் மாதம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தொடங்கினார். சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று பெரிய விளம்பரம். முதல் கட்டமாக 48 கோயில்களில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போன்ற கோயில்களில், திருவரங்கம் பெருமாள் கோயில் போன்றவற்றில், பழனி முருகன் கோயில் போன்றவற்றில், திருச்செந்தூர் முருகன் கோயில் போன்றவற்றில் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். எங்காவது நகர்ந்ததாது? ஏன்? அக்ரஹாரம் எதிர்த்தது. ஆரியர்கள் எதிர்த்தால் அடிபணிவதை தவிர அவர்களுடைய வரலாறு எதுவும் இல்லை. யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக நான் தேர்தல் கூட யாருக்கும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது கிடையாது. ஆரியர் எதிர்த்தார் எந்த கோயிலாவது அன்னை தமிழ் அர்ச்சனை என்று சொன்னீர்கள், என்ன நடக்கிறதுங்க? அதற்கு முன்னால் கருணாநிதி காலத்திலும் அதற்கான சட்டங்கள் ஆணைகள் போடப்பட்டன. தமிழ் அர்ச்சனை பண்ணலாம், தமிழிலும் அர்ச்சனை பண்ணலாம் என்று இருந்தது. தமிழ் குடிமகன் வந்தவர் அது என்னடா எம்மு நிறுத்திட்டாரு, எம்மு நினைக்கிறாரு. சரி இருந்தது. அவர்கள் தமிழிலும் அவர்கள் அர்ச்சனை செய்ய தெரிந்திருக்க வேண்டும், அந்த கருவறையிலே உள்ள அர்ச்சகர்கள். அதுதான் அப்பொழுது மு.க. ஸ்டாலினும் சேகர்பாபுவும் கொண்டு வந்த சட்டத்தில் ஆணையில் என்ன செய்தார்கள் என்றால், தமிழில் அர்ச்சனை செய்வதற்கென்று தனியான ஐயர்கள் இருப்பார்கள். அப்போ ஐயர்கள் தான் தனியே இருப்பார்கள், கருவறையில் உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பவர்களை அங்கே ஒரு பலகையிலே அவர்களுடைய கைபேசி எண் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து கைபேசியிலே அவரோடு பேசி அந்த அர்ச்சகரோடு அவரை அழைத்து நீங்கள் கருவறையிலே தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற ஏற்பாட்டை 2021 ஆகஸ்டிலே செய்தவர்கள் மு.க. ஸ்டாலினும் சேகர்பாபு. இது தமிழ் அர்ச்சனை முறையாது. அவன் துன்ப துயரத்துக்காக முறையிடுவதற்கு இறைவனிடம் போகின்றவன் அங்கே கோடை பார்த்து அவனுக்கு போன் பண்ணி அழைத்துக் கொண்டுதான் வருவானா? தமிழில் அர்ச்சனை என்று சாதனை போல் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனால் அக்ரஹாரத்துக்கு ஆத்திரம் வந்து விடக்கூடாது. எனவே சிக்கல் போடு, போக்குமாக்கு செய்ய என்றுதானே நீங்கள் போட்டீர்கள். 48 பெருங்கோயில்கள் எந்த கோயிலிலே நீங்கள் தமிழ் அர்ச்சனை இருக்கிறது? நாங்கள் சில கோயில்களுக்கு முயற்சி செய்தோம். நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவை என்ற அமைப்பு வைத்திருக்கிறோம். இங்கே அம்மா சத்யபாமா அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆதீனத்தினுடைய ஒரு தலைவராக, பெண் தலைவராக இருந்து தமிழ் வழிபாட்டுக்கு கருவூரார் பாதையிலே பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், போராடுபவர்கள். இது போல் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் போனோம். எப்பொழுது இவர்கள் ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார்கள் அன்னை தமிழ் அர்ச்சனை என்று, நாங்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் போனோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. அதுவரை அந்த கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை தொடங்கப்படவே இல்லை என்றார்கள். முன்கூட்டியே போய் கேட்க சொன்னோம். அதுவரை 48 கோயில் முதல் கட்டமாக செய்ய போறோம் என்று பீற்றினார்கள் அல்லவா? நீ ஆகஸ்டிலே பீற்றினாய், நாங்கள் டிசம்பருக்கு போகிறோம். இது அந்த ஆணை இன்னும் எங்களுக்கு வரவில்லை என்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக செயல் அலுவலர் சொல்லுகிறார், துணை ஆணையர் சொல்லுகிறார். அதன் பிறகு சென்னையிலே ஆணையரை பார்த்து மனு கொடுத்து அவர்கள் உத்தரவு போட்டு இணை ஆணையர் எல்லாம் தூத்துக்குடியிலிருந்து வந்து நாங்கள் போய் அன்றைக்குத்தான் முதலாக அன்னை தமிழ் தொடக்க விழா அங்கே நடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் முழங்கினார்கள். டிசம்பர் என்ன ஆயிட்டு? அதன் பிறகு நம்மளாம் தான் கேளுங்க, உள்ள போயிட்டோம். அந்த அதிகாரிகளே போன் பண்ணி வரவழைச்சிட்டாங்க. யார? தமிழ் அர்ச்சனை பண்ற ஐயர்களை. உள்ள போனால்
வழியில எக்கச்சக்கமான கூட்டாங்க, எப்போ வர்ற கூட்டம், அது ஒரு பக்கம். கருவறைக்குள் இருக்கும் பிராமணர்கள் நாங்கள் அழைத்து போன ஐயரை விட முடியாது என்று விட்டார்கள். இந்து சமய அறநிலையத்துறையின் துணை ஆணையர் வந்திருக்கிறார் சிறப்பு ஏற்பாட்டுக்காக, செயல் அலுவலர் இருக்கிறார், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். துணை ஆணையர் எங்களிடம் சமரசம் செய்கிறார். திருச்செந்தூர் கோயிலிலே இப்படி செஞ்சுட்டு போங்க, அர்ச்சனை பண்ணி. வாசல்ல, கருவறை வாசல்ல, கருவறைக்குள் இருக்கக்கூடிய பிராமணர்கள் உள்ளே விட முடியாது என்றார்கள். நாங்கள் நீங்க உட்கார்ந்து முழக்கம் விடுவோம் என்று சொன்னோம். நாங்க 50 பேர் குடும்பத்தோட போயிருந்தோம். பல குடும்பங்கள் அந்த பகுதியில் திருச்செந்தூர்ல உள்ள குடும்பங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோம். முழக்கம் விடுவோம் என்று சொன்னோம். அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அதே அக்ரஹாரத்தை சேர்ந்த ஐயர்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணும் பொழுது தீண்டத்தகாதவர்களாகிறார்கள். அங்கே தமிழ் அவ்வளவு கொடிய தீண்டத்தகாத மொழி அக்ரஹாரத்துக்கு. அதை ஏற்றுக்கொள்கிறது திராவிடம். இன்றைக்கு எந்த கோயில்ல, 48 கோயில்ல எந்த கோயில்ல தமிழ் அர்ச்சனை? இது நீண்ட நேரமாகும். உங்களுக்கு நேர்மை இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் இறை வழிபாடு செய்வர்கள், கோயிலுக்கு போகின்றவர்கள் தமிழில் அர்ச்சனை கேளுங்கள், தமிழில் செய்யுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை ஸ்டாலின் வைத்திருக்கலாம் அல்லவா? தமிழ் அர்ச்சனை கேட்கின்றவர்களை ஏமாற்றுவதற்காக அன்னை தமிழ் அர்ச்சனை என்று சொல்வது. இப்போது அதற்கு சந்தை இல்லை, இல்லாமல் செய்து விட்டீர்கள். அதனால் உங்கள் சாதனையில் ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் சாதனை பட்டியல் போடும்போது அன்னை தமிழ் அர்ச்சனை சாதனை பட்டியல் வருவதே இல்லை. கவனித்து பாருங்கள். அன்னை தமிழ் அர்ச்சனை சொல்வதே இல்லை ஸ்டாலின். வேற என்னமோ சொல்றாரு. இதுதான் நிலைமை. நாம் இன்னும் கேட்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம முன்னேறிவிட்டோம்? சமஸ்கிருதம் பழைய காலத்தை விட மேலாதிக்கம் அதிகமாக செய்கிறது. அதைத்தான் சொன்னேன். மோடி அரசு, RSS அரசு அதற்குத்தான் இருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட், சாட்சி சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், CRPC எல்லாவற்றையும் இனி இங்கிலீஷில் சொல்லக்கூடாது, ஹிந்தியில் தான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து சட்டம் இயற்றி விட்டார்கள். சாதாரணமல்ல ஹிந்தி வர்றது. இப்பொழுது திராவிடத்தின் சாதனை என்று பேசுபவர்கள் இந்தி எதிர்ப்பு என்பதை வெளிப்படையாக பேசுவதே இல்லை. நாங்கள் இன்னும் சொல்லுகிறோம், நம்முடைய தமிழ் உணர்வாளர்களுக்கும் இந்தியும் சமஸ்கிருதமும் வேக வேகமாக வந்து புகுந்து கொண்டுள்ளது. இந்தி பாடமாக உள்ள பள்ளிக்கூடங்கள், CBSE பள்ளிக்கூடங்கள் ஏராளம். அரசு பள்ளிகளில் இல்லாமல் இருக்கலாம். CBSE பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் உடனடியாக அனுமதி. தமிழ்நாடு அரசு உடனடியாக அனுமதி. தமிழே இல்லாமல் கூட இருக்கலாம், ஹிந்தி இல்லாமல் இருக்காது. கழக குடும்பங்கள் நடத்தக்கூடிய CBSE பள்ளிக்கூடங்கள்ல இந்தி இருக்கிறது என்கிறார்கள், சென்னையிலே இருக்கிறது என்கிறார்கள். இதுபோல் இந்தி வந்து கொண்டிருக்கிறது. சும்மா ஒரு பேருக்கு சாதனைக்காக இந்தி என்றும் எதிர்ப்போம் இந்தியை என்று சொல்வது. இந்தியை நாம் இன்னும் எதிர்க்க முடியவில்லை, மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி ஏகாதிபத்திய ஆதிக்கம் ஒரு ஏகாதிபத்திய ஆதிக்கமாக நீடிக்கின்ற வரை இந்தியை தடுக்க முடியாது. உலகத்தில் ஒரு தாய்மொழியை காப்பதற்காக 400 பேர் சுட்டுக் கொல்லப்படுற அளவுக்கு போராட்டம் நடத்திய நாடு தமிழ்நாடு மட்டுமே, தமிழ் இனம் மட்டுமே. 1965ஆம் ஆண்டு மொழி போர் தென்னாப்பிரிக்காவில் நடந்தது, ஏன் பங்களாதேஷில் நடந்தது. உருது திரித்தார்கள், 3 பேரோ 4 பேரோ சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் டாக்காவிலே. அவர்கள் தனிநாடு ஆன பிறகு தாய்மொழி நாடு என்று ஐநாவில் விவாதம் வந்த பொழுது எங்கள் நாட்டிலே தாய்மொழிக்காக 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த நாளை தாய்மொழி நாளாக வையுங்கள் என்றார்கள், வைத்து விட்டார்கள். 400 பேருக்கு மேல பலி கொடுத்தோம். 65 மொழி போர் ராணுவத்தை வரவழைத்து காங்கிரஸ் ஆட்சி சுட்டுக் கொன்றது. பக்தவச்சல முதலமைச்சர் ராணுவத்தை வரவழைத்து சுட்டுக் கொன்றது. அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் இருந்தார், சக்தி வாய்ந்த தலைவராக, பிரதமர்களை உருவாக்கக்கூடிய தலைவராக. அப்போதுதான் அந்த காமராஜர் இனத்தை சேர்ந்த
மாணவர்கள், இளைஞர்கள், தமிழர்கள் 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த தியாகத்துக்கு என்ன பலன், என்ன கிடைத்தது? இந்திய அரசு ஒரு சட்டம் 1976 மொழி சட்டம் இயற்றியது. 1963 ஆண்டு அபிஷியல் லாங்குவேஜ் சட்டத்தை ஒட்டி ஒன்று உருவாக்கியது. எந்தெந்த மாநிலங்களில் எப்படி இந்தியை போடுவது என்று. அப்பொழுது 76 தமிழ்நாட்டுக்கு இந்தி போடவே இல்லை, விதிவிலக்கு. மேலே கொடுத்துருவான் விதிவிலக்கு எங்கெங்க, ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு. அந்த 76 ஆண்டு சட்டப்படி இந்தி இல்லாமலே இருக்கலாம். அதை எடுத்து பேசுவதே இல்லை யாரும். நாங்கள் தான் பேசினோம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அருமை தோழர் அரணம் ஒருவர் பேசுவார் இது அதிகமாக. உலகத்தமிழ் கழகத்தினுடைய அமைப்பு மாநாடு தேவர் மன்றத்திலே திருச்சியிலே 68 நடந்த பொழுதுதான் அரணம் ஒருவர் எனக்கு அறிமுகம். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே BOL படித்துக் கொண்டிருந்தார். மாணவராக அவர் வந்திருந்தார். அவரும் புதிய விற்பனும் வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் முருவலோடு எனக்கு நட்பு ஏற்பட்டது. உலகத்தமிழ் கழகத்துக்கு தலைவராக எல்லாம் வந்தார்கள். அடிக்கடி இந்த 1976 அவர் நினைவூட்டி பேசுவார். இப்பொழுதுதான் முதல் தடவையாக ஸ்டாலின் 1976 பேசியிருக்கார் டெல்லிக்கு போகும்போது. இதுவரை அவர் பேசினதே கிடையாது. சும்மா நம்மை ஏமாற்றுவதற்காக ஏதாவது பேசினா போதும் என்று தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதுவரை ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்திருந்தால், திமுக, அதிமுக, மற்ற கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுத்தால் டெல்லிக்காரன் நிறுத்த வேண்டிய அவசியம் வருமா, வராதா? அப்படி எதுவும் பேசுகிறீர்களா? ஒரு மந்திரி சபையில ஒரு மந்திரி பதவி கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு போராட்டம். கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறி. மொழிக்காக, மாநில உரிமைக்காக அப்படிப்பட்ட நிபந்தனைகளை போட்டதுண்டா? இல்லை. இன்னும் கேட்க வேண்டும், சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்தி திணிக்க வந்து கொண்டிருக்கிறது. இந்தியை எதிர்க்கிறோம். இப்பொழுது இந்திக்காரர்கள் வந்து குவிகிறார்கள். இந்தி மட்டுமா வருகிறது? பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர இந்திக்காரர்கள். நாங்கள் 1990 சொல்றோம் வெளியாரை வெளியேற்ற வேண்டும். ஈரோட்டில் 2005 ஆண்டு மாநாடு போட்டோம். அந்த மாநாட்டிற்கு நான் தலைமை தாங்கினேன். பேரணி விட்டோம், தீர்மானங்கள் போட்டோம். என் மீது வழக்கு, இன்னும் அந்த வழக்கு முடியவில்லை. வெளியாரை வெளியேற்றும் தீர்மானத்தை போட்டதற்காக ஈரோட்டில் இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாப்பா மோகன் அவர்கள் கட்டடமின்றி வழக்கம் போல் வழக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார், வழக்கறிஞர். பிறகு தொடர்ந்து வெளியாரை வெளியேற்ற இயக்கம் நடத்துகிறோம். ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் இந்திக்காரனை அழைக்க ஆட்சியாளர்கள், எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் ஊக்கம் தருகிறீர்கள். பெரியோர்களே, நண்பர்களே, தம்பிகளே, 2021 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி ஒன்று கொடுத்தது. எங்களை ஆளுங்கட்சியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தமிழர்களே, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில்களில் 75 விழுக்காடு வேலை தமிழர்களுக்கு என்று சட்டம் செய்வோம். அரசாணை கூட அல்ல, ஜீவோ அல்ல, சட்டம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே 21 தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். அதை பற்றி எங்காவது பேசுகிறார்களா? தேர்தல் அறிக்கையை 95% நிறைவேற்றிவிட்டோம், 98 நிறைவேற்றிவிட்டோம். இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை 75 விழுக்காடு என்று சொன்னீர்களே, நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம், இதையே நிறைவேற்றவில்லை. வடநாட்டு தொழிலாளிகள் வந்து தங்குவதற்கு அடுக்குமாடிகளை கட்டியிருக்கிறார்கள். சென்னைக்கு பக்கத்திலே, காஞ்சிபுரம் பக்கத்திலே வடநாட்டு தொழிலாளிகள் வந்து தங்குவதற்கு அடுக்குமாடிகள். உங்களுக்கு பொதுவாக தொழிலாளி என்பார்கள். இதை ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் ராஜன் அவர் அளித்த அந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 2022 என்று நினைக்கிறேன், வெளிப்படையாக சொன்னார்,
வெளிமாநில தொழிலாளிகள் வந்து தங்குவதற்கான வசதிகளை செய்ய இருக்கிறோம். அவர்கள் அங்கே தங்கிக் கொண்டு வேலை பார்க்கலாம். இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள் அடுக்குமாடி கட்டடம் கட்டி. இந்தி வேண்டாம் என்று இன்றைக்கும் பாவனைக்காக பாசாவுக்காகவாது ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்திக்காரன் வேண்டாம் என்று பாவனைக்கு கூட சொல்வதில்லை, பாசாங்குக்கு கூட சொல்வதில்லை. இந்திக்காரன் வந்து நாற்று நடுகிறான், நடவு நடுகிறான், களை எடுக்கிறான், கட்டட வேலை மட்டும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்ல, எல்லாத்தையும் வைக்கிறான். தகவல் தொழில்நுட்ப அரங்குகளிலே வேலை பார்க்கிறான். எங்கு பார்த்தாலும் இந்திக்காரன். பாஜக திருப்பூர் தொகுதி, கோயம்புத்தூர் தொகுதி தனக்கானது என்று நினைக்கிறது. காரணம் என்ன? மிக அதிகமாக வெளிமாநிலத்தார் குவிந்திருக்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர், திருப்பூர். ஒன்று மலையாளிகள், இரண்டாவது மலையாளிகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு இந்திக்காரர்கள். இப்பொழுது இந்திக்காரர் என்றால் ஊபி, பீகார் மட்டுமல்ல, பல பகுதிகளில் அவன் பேசுவதெல்லாம் இந்தி தான். மாமல்லபுரம் போங்க, அங்க காவல் பணியில இருப்பவன் எல்லாம் இந்திக்காரன். ஒருவரிடம் பேசணும், அவன் ஒரிசா இந்தி சரளமா பேசுறான். அந்த வேலையெல்லாம் தமிழனுக்கு பார்க்க தெரியாதா? தமிழன் வரலன்றானா? நாங்கள் இன்னொன்றும் கேட்கிறோம், தமிழன் வரலன்னா விட்டுறதா? ஒரு குடும்பத்துல நான் ஒரு கற்பனையா சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு ஊதாரி பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையை ஒழுங்குபடுத்த முயற்சிக்கிறதா? அவன் பங்கு தொகையை எதிர்த்த விட்டு பையன் நல்லா வேலை செய்யறா அவன்கிட்ட கொடுத்துருவியா? அவன் நிலத்தை, நம்ம வீட்டுல ஒரு ஊதாரி பையன் இருக்கான், அவன் கற்பனைக்காக கேட்கிறேன், அவனுக்கு ஒரு பாகம் இருக்குல்ல, அவன் சரியா வேலை செய்யப்படலப்பா, விவசாய வேலை, எதிர்த்து விட்டு போய் நல்லா வேலை செய்யறான், அவன்கிட்ட அவன் பங்கு 5 ஏக்கரை கொடுத்துருவீங்களா? நம்ம தமிழர் தமிழச்சி வேலை செய்யணும், அவங்க ஒழுங்கு பண்ணுங்க. நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்லை, பசப்பாக பேசுகிறீர்கள். உங்க வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டு சொல்லுறேன். அப்படி எங்க பிள்ளைகள் சரியில்லை என்றால் சரி பண்ணு, நாங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணுவோம். வேலை வழங்கு வாரியம் என்று ஒன்று உண்டாக்கு. தொழில் முதலாளிகள் யாராருக்கு என்ன தரத்துல என்ன வேலை வேண்டும் என்று பதிவு செய். பிள்ளைகள் வேலை வேண்டும் என்று படித்துவிட்டு தகுதி பெற்ற பிள்ளைகள், குறைவு படிப்பு படித்தவர்கள் எல்லாருக்கும் என்ன தரத்தில் வேலை, என்ன உனக்கு தகுதி பதிவு செய். வேலைக்கு ஆள் கேட்போரிடம் பகிர்ந்து அழியுங்கள். வேலை வழங்கு வாரியம் உருவாக்கு. வேலை வாய்ப்பு அலுவலகம் என்று வைத்திருக்கின்ற வேலை ஏய்ப்பு அலுவலகம் அல்ல இது. நாங்கள் சொல்வது நடைமுறைப்படுத்தலாம், அது மாதிரி செய்யுங்க. அடுத்தது, மிகையாக முதலாளிகள் மிகையாக தொழிற்சாலை வந்தால் நாடு என்ன ஆகும்? தமிழன் முதலாளியாவும் இல்லைங்க, அருகூர்ந்து பாருங்க. தமிழன் தமிழச்சி தொழிலாளியாகவும் இல்லை, முதலாளியாகவும் இல்லை. வருகின்றவெல்லாம் யார்? வடநாட்டுக்காரர்கள் அல்லது வெளிநாட்டுக்காரர்கள். தமிழ்நாடு எங்க இருக்கும்? தமிழ் எங்க இருக்கும்? தமிழ் மட்டுமா தமிழ்நாட்டிலே பேசுகிறார்கள், இந்தியும் பேசுகிறார்கள் என்று இன்னும் 2-3 ஆண்டிலே அவன் சொல்லுவான். தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தியை மாற்று என்று சொல்லுவான். அவர்கள் ஊர்வலம் போவார்கள், வானதி சீனிவாசன் தலைமை தாங்குவார். இந்தியை ஆட்சி மொழியாக்கு என்று அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும், எச் ராஜா தலைமை தாங்குவது இயற்கை. தமிழினத்திலே பிறந்த வானதியும் அண்ணாமலையுமே இந்திக்காரன், இந்தி மொழியையும் ஆட்சி மொழியாக்கி இருப்பார். இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை அல்ல, பீதி ஊட்டுவதல்ல. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு போய் முதலாளியை கூப்பிடுறீங்க, ஸ்பெயினுக்கு போய் முதலாளியை கூப்பிடுறீங்க, உள்ளூர் முதலாளி இருக்கான், நம்ம ஆளுங்க இருக்காங்க, என்டர்பிரனர் இருக்கான், எம்எஸ்எம்இ நடுத்தர குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் இருக்கிறார்கள். தமிழர்கள் சங்கம் வைத்திருக்கிறார்கள், பல சங்கம் வைத்திருக்கிறோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு சலுகையும் செய்வதில்லை தமிழ்நாடு அரசு. வெளிநாட்டு முதலாளிக்கு பன்னாட்டு முதலாளி கொடுக்கிறீர்கள். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், என்ன ஆகும்?
வெள்ளைக்காரருடைய கிழக்கிந்திய கம்பெனி தொழிற்சாலை நடத்தக்கூடாது, அவன் இங்கே வரக்கூடாது என்று போராடித்தானே எல்லாரும் வேலு நாச்சியாரா இருந்தாலும், புலித்தேவரா இருந்தாலும், கட்டபொம்மனா இருந்தாலும், மற்றவர்களா இருந்தாலும், அடுத்தது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும், வஉசியா இருந்தாலும் போராடியது. வெளிநாட்டுக்காரன் ஆதிக்கம் கூடாது தானே தொழில்ல. வருந்தி வருந்தி அழைப்பதற்கு போகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி போனார், ஏற்கனவே ஸ்டாலின் போகிறார். முதலாளியும் வெளிநாட்டுக்காரன் வெளியாரா இருப்பான், தொழிலாளியும் வெளியாரா இருப்பான். தமிழ்நாடு யாருக்குரியதாக இருக்கும்? இது என்ன ஒரு கொடூரமான கற்பனையா? நடைமுறையைத்தான் நாங்க சொல்கிறோம். முதலாளியும் தமிழனா இருக்க மாட்டான், அவனுக்கு ஊக்கம் கிடையாது இங்க. ஏனென்றால் அவன் கட்டிங் அவ்வளவு தரமாட்டான், வெளிநாட்டுக்காரன் கொடுக்கிற அளவு தரமாட்டான். போறீங்கன்னா சும்மா போறீங்க. மிகையாக தொழிற்சாலை வந்தால் விவசாய வேளாண்மை அழியும், வேளாண்மை அழிந்தால் கிராமங்கள் அழியும், கிராமங்கள் அழிந்தால் தமிழ் இனம் தமிழ் தேசியம் அழியும். கிராமங்கள் அழிந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இன உணர்வும் தமிழ் தேசியம் கூட இருக்காது. ஞாபகம் சுலப விவசாயி அழிக்கிறார்கள். எங்க பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் வேண்டாம், விவசாய நிலத்தை எடுக்காதுன்னு போராடினாக்க அந்த உழவனை குண்டர் சட்டத்தில் போடுகிறீர்கள். அவன் விவசாயம் பண்றது என்ன, அங்க சூதாட்ட கிளப்பு வைக்கிறதுக்கா? உணவு உற்பத்திக்கு அது பயன்படாதா? எங்க தஞ்சாவூர் டெல்டாவில் இப்ப 3 சிப்காட் வரப்போகிறது, எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். வேளாண்மை அழிக்கிறோம். பன்னாட்டு கம்பெனி ஏன் அவன் அமெரிக்காக்காரன் அமெரிக்காவில் தொழிற்சாலை தொடங்க முடியாதுங்கிறான். சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு. அந்த கார் உற்பத்தி தொழிற்சாலை ஒரு நகரம் இருந்தது யுஎஸ்ஏல. நம்ம சென்னை அதை சொல்லுவாங்க, இந்தியாவுடைய அது இது ஊர் பேர் மறந்து போச்சு. அந்த நகராட்சியில பெரும்பாலான மக்கள் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. யுஎஸ்ஏல நிலத்தடி நீர் கேட்டு சுற்றுச்சூழல் கேட்டு பாழா போயிடுச்சு, வாழ தகுதி இல்லாத போயிடுச்சு. ஜெர்மனியிலிருந்து தோல் வருது, இந்த குரோம்பேட்டைக்கு ஜெர்மனியிலிருந்து தோல் வருது. ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், பாம்புத்தோல் அப்படியே வருது கப்பல்ல. அத 18 சுத்தம் பண்ணி 18 திருப்பி அந்த தோல் அவங்க நாட்டுக்கு போகுது ஜெர்மனிக்கு. நுகர்வு பொருளை அவன் அங்க உற்பத்தி பண்றான். ஏன்? இந்த கழிவு, ரசாயன கழிவு நிலத்தடி நீரை பால்படுத்தும். ஜெர்மனிக்கு ஆகாது. எங்கடா ஏமாளி பையன் இருக்கான்? இந்தியாவில் இருக்கான், அதுலயும் தமிழ்நாட்டில் இருக்கான். குரோம்பேட்டைக்கு வருது. ஆம்பூர் நிலத்தடி நீர் அங்க விவசாயம் பண்ண முடியுமா? மிகையாக தோல் பதனிட ரசாயனத்தை பயன்படுத்தி அழிஞ்சு போச்சு. திண்டுக்கல் பகுதி அப்படி. இப்படி வெளிநாட்டு பால் வந்து நம்ம நிலமும் பாழ்பட்டு குடித நீரும் இல்லாத நிலை இருந்தால் வெளியேதான் நம்மளே வெளியேறிடுவோம். இதையும் சேர்த்துத்தான் பேச வேண்டும். இந்த கட்சிக்கு ஆதரவு, இந்த கட்சிக்கு எதிர்க்க வேண்டியதில்லை. மொழி உணர்வாளர்கள், நம்ம மொழி இருக்க வேண்டுமானால் இந்த இனம் இருக்க வேண்டும், இந்த இனம் இருக்க வேண்டுமானால் இவர்களுடைய தாயகம் இருக்க வேண்டும். எனவே இந்த அடித்தளம் சுவர் இல்லாமல் ஓவியம் தீட்ட முடியாது, இனம் இல்லாமல் மொழியை பாதுகாக்க முடியாது, தாயகம் இல்லாமல் இனம் இருக்காது. இந்த செய்திகளையும் சிந்தித்து போராட வேண்டும். கடத்தல பாருங்க, எங்கேயாவது தமிழ் இருக்கா? பேர் பலக பாவேந்தர் நொந்து அந்த காலத்தை பண்ணாரு. உணவு தரும் விடுதிதனை கிளப்பென வேண்டும் போலும், உயர்ந்தப்பட்டு துணிக்கடைக்கு சில்க் ஷாப் எனும் பலகை தொங்குவதால் சிறப்பு போலும், மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, கோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. எவ்வளவோ பாட்டு எழுதியிருக்கார். கோயிலில் தமிழ் இல்லை என்பதற்கு பாட்டு எழுதியிருக்கார். துன்பப்பட்டு எழுதியிருக்காரு. பாவேந்தர் தமிழ் இனத்தோடு தமிழ் மொழியோடு தன்மயமானவர், பிரிக்க முடியாது. சும்மா சேர்ந்து இந்த இடத்துக்காக சில இடங்கள்ல திராவிடம்னு பேசுவார். மற்றபடி நம்ம இனத்தோடு ஒன்று கலந்தவர் பாவேந்தர். நம்முடைய மொழியின், தாயகத்தின், இனத்தின் அடையாள சின்னங்களில் திருவள்ளுவர் பெருந்தகையை போல, மறைமலை அடிகளை போல பாவேந்தர், பெருஞ்சித்திரனார், ஆவாணர் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். நல்ல வேளையாக இந்த அழைப்புகளிலே முக்கியமான முன்னணி தமிழ் அறிஞர்கள் எல்லாம் போட்டிருக்கிறீர்கள். இது மாதிரிதான் நினைவூட்டணும். நம்ம வீடுகளிலே நாங்க சொல்றது என்ற அமைப்புக்கு நம்ம வீடுகளிலே குறைந்தது இந்த படம் எல்லாம் போடலாம், 3 படமாவது வைத்துக் கொள்ளுங்கள்.
பேராசான் திருவள்ளுவர், மறைமலை அடிகள், பாவேந்தர் 3 வைத்துக் கொள்ளுகிறேன் சொல்வது நமக்கு அடையாளமா இருக்கணும், அடையாளமாக இருக்க வேண்டும். பாரதியார் நினைவு நாள், பிறந்த நாளுக்கு இதழ்கள் சிறப்பு கட்டுரை வெளியிடுகின்றன, மலர் வெளியிடுது. செய்ய வேண்டாம்னு சொல்லல, பாரதியார் தமிழுக்கு பாடுபட்டிருக்காரு, வளர்த்திருக்காரு. பாவேந்தரை எங்கேயாவது கண்டுக்கிறீங்களா? அவருடைய ஏப்ரல்ல வர்ற பிறந்த நாள் நினைவு நாள் 2ஐயும் பாவேந்தரை எந்த நாளிதழாவது எந்த பாரதியாராவது கண்டுக்குதா? ஏண்டா கண்டுக்கலன்னு நம்ம கேட்கிறோமா? அது இல்லை. செப்டம்பர் 5 கப்பலோட்டிய தமிழன், செம்மாப்பு தமிழன் வ.உ.சி. பிறந்த நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி கட்டுரைகள் வரும் அன்றைக்கு, வ.உ.சி. பத்தி வராது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சரியான இன அரசு இருந்திருந்தால் செப்டம்பர் 5 ஆசிரியர் நாள் ஆக்காதீர்கள், வேறொரு நாளை ஆக்குங்கள் என்று சொல்லி தடுத்திருக்கலாம். செப்டம்பர் 5 ஆசிரியர் நாள் ஆக்குகிறார்கள். வ.உ.சி. எங்கே பேசுவார்கள்? சண்டி குதிரைக்கு சறுக்கு சாக்கு என்று ஒதுக்கி விடுவார்கள். இதிலெல்லாம் நாம் கவனமாக இருந்து நம்ம இனம், மொழி, தாயகம் 3ஐயும் பாதுகாக்க அங்குலமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உணர்வோடு நாம் அடுத்தடுத்து கலந்து பேசுவோம். உலக தமிழ் கழகத்தை மேலும் புதுப்பியுங்கள், தேவைப்படுகிறது. இளைஞர்கள் வர வேண்டும். கடைத்தெருகளில் இறங்கி சுந்தரிக்கு கொடுங்க, தமிழ்ல வைக்கன்னு கொடுங்க. நாங்களும் வர்றோம். வைக்கவில்லை என்றால் நாமே தார் பூசி அழிப்போம் கடைத்தெருவில். ஆமாம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறதுல, போர்க்களத்தில் ஒப்பாரி தேவையில்லை, பயன்படாது. போராடுவோம். செத்தானே உலகத்துல எவன் மொழிக்காக தீக்குளிச்சான்? கீழப்பூர் சின்னசாமி தீக்குளிச்சான். அவனுக்கு ஒரு நினைவு சின்னம் கிடையாதுங்க. 2011 வரைக்கும் கிடையாதுங்க. 2011 தேர்தல்ல அவசரமா கீழப்பூர்ல கொஞ்சம் நூண்டு ஒரு சிலை பெருச்சாளிக்க வைக்கிறது மாதிரி தேர்தல் நிலையத்துல, அது வரைக்கும் வைக்கல. மொழிப்போர் நாள், வீர வணக்க நாள் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் அதை கொண்டாடுறோம். அந்த நாளை தேர்ந்தெடுத்ததை பத்தி கருத்துக்கலாம், வேற ஏதோ ஒரு நாள் கொண்டாடி ஆகணும். மொழிப்போர் ஈகியரை போற்றி ஆகணும், கொண்டாடுறோம். மொழிப்போர் ஈகியருக்கு நினைவு சின்னம் இருக்குங்களாங்க? தெருவுக்கு தெரு கருணாநிதி சிலை வைக்கிறீங்க. இப்பொழுது உங்களை யாருக்கு வைக்கணும்னு தடுக்கல. இந்த இனத்துக்காக உயிர் நீத்தவனுக்கு எதுவுமே கிடையாது. மயிலாடுதுறை மாணவன் சாரங்கபாணி BA படிச்சுட்டு இருந்த பையன் கல்லூரி வாசல்ல கடைசி நாள்ல தீக்குளிச்சு போராட்டம்லாம் 4 நாள்ல முடிய போகுது. அவனை பத்தி சிந்திக்கல. நாங்க மெனக்கெட்டு அங்க எந்த தோழர் ரகுபதி, இன்னும் நண்பர்கள் எல்லாம் மெனக்கெட்டு நினைவு தூண் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். நினைவு சூட வைக்கிறது. ரகுபதி இறந்து போயிட்டாரு. திராவிடர் கழக தோழர் ரகுபதி. தீக்கா அதிகாரப்பூர்வ தீக்காவில் அப்படி இல்லை. அவரு அந்த பெரியாரிஸ்ட். அவர் தான், அவரை முன்னிட்டு தான் செஞ்சோம். நினைவு சுடர், நினைவு தூண் வச்சாச்சு ABC கல்லூரி வாசல்ல சாரங்கபாணி. அது திறக்கும் போது திமுக ஆட்சி அன்பழகனை வரவழைச்சிட்டாங்க திறக்கிறதுக்கு. நெடுமாற ஐயா இருக்காரு, நானும் போயிருக்கேன், எல்லாம் அழைச்சிருக்காங்க. அன்பழகன் திறக்கணும். அன்பழகன் அமைச்சர், நான் பக்கத்துல இருந்துட்டு இருக்கேன். அறிவிக்கிறாங்க பேராசிரியர், கல்வி அமைச்சர், ஏதோ ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர் அவர்கள் திறப்பார்கள். நான் திறக்கப்படாது, நெடுமாறனை திறக்க சொல்லுங்க. நான் எங்க வேணாலும் கூடலேறு சொல்லுவேன். உண்மையா என்னையா வந்துடும்? RSS கார மந்திரியா இருக்கவங்க எல்லாம் காந்தியை சுட்டு கொண்டாட பேர் என்னவ கோஷே கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம மொழிக்காக தியாகிய பையன், BA படிச்ச பையன் சாரங்கபாணி நினைவு சுடர் திறந்தாக மந்திரி பதவி போயிருந்து பயப்பட்டாருங்க அன்பழக. அவருக்கு என்னங்க பட்டம்? தயவுசெய்து திமுக நண்பர் இருந்தா யோசிங்க. நான் குற்றச்சாட்டுறதுக்காக இல்ல. இனமான பேராசிரியர், ஏயா இனமான பேராசிரியர் சாரங்கபாணி நினைவு சுடரை திறக்க மறுத்தார். நெடுமாறனை திறக்க சொன்னார். நெடுமாறன் திறந்தார்.
அப்புறம் கல்லூரிக்குள்ள கூட்டம் நடக்குது, ஒரு வரி சாரங்கபாணியை பற்றி பேசவில்லை அன்பழகன். உண்டா இல்லையான்னு கேளுங்க. பல பேர் இருக்காங்க, அப்ப இருந்தவங்க இருக்காங்க. பேராசிரியர் ஜெயராமன் இருக்காரு, எங்களுடைய நெருங்கிய நண்பர் தோழர் பேராசிரியர், திராவிடத்துக்காக எங்களுடைய புரிஞ்சவர் இருக்கட்டும், அவரை தனியா கேட்டு பாருங்க இது உண்மையா இல்லையா. ஜெயராமன் மயிலாடுதுறை பேராசிரியர் ஓய்வு பெற்றவர், நிறைய பேர் இருக்காங்க. இதுதாங்க நிலைமை. மொழிப்போர் ஈகியருக்கு உரிய நினைவு சின்னம் கிடையாதுங்க. நாங்க இறைக்குருவனார் நாங்கெல்லாம் மறியல் பண்ணோம் எங்க சென்னையில கருணாநிதியை. எதுக்கு? பக்தவச்சலத்துக்கு மணிமண்டபம் திறந்துட்டு வர்றாரு. மொழிப்போர் ஈகியருக்கு எதுவும் கிடையாது. இறைக்குருவனார் நாங்கெல்லாம் கைதாகி இருக்கிறோம். கருணாநிதி திறந்துட்டு வர்றாருங்க. பக்தவச்சலம் சென்னை அடையாறுல காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல போராடி எழுதி திரும்ப திரும்ப எல்லாரும் பண்ணி இறைக்குருவனார் எல்லாரும் அதை பேசின பிறகு அதன் பிறகு கருணாநிதி மொழிப்போர் ஈகியர் மணிமண்டபம் என்று ஒன்று பக்தவச்சல மண்டபத்துக்கு பக்கத்துல கட்டினார். போய் தேதியை பாருங்க, அடையாள தேதியை பாருங்க, முதல்ல திறந்தது எதுன்ட்டு. நெஞ்சு புதைக்கும் சொல்ல வாய் புதைக்கும். ஞாபகம். இதெல்லாம் பத்தி புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்கிட்டு அடையாளங்கள் நம்ம தற்சார்போடு முயற்சி பண்ணாமல் நம்ம மொழி இனத்தை பாதுகாக்க முடியாது. எனவே உலக தமிழ் கழகத்தை புத்தாக்கமாக வளர்த்தெடுங்கள். வந்திருக்கிற இளைஞர்கள் உறுதியெடுங்க. பெரியவங்க நடத்திட்டு இருக்காங்க, அந்த காலத்துல இருந்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. பெரிய பாராட்டணுங்க. 2015 நடந்துங்களா ஏற்கனவே மாநாடு, தங்கரோயில் நடந்தது மாநாடு. அதனால இப்ப இங்க நடத்துறாங்க. இது சாதாரண இல்லை, விடாமுயற்சி. மாத கணக்குல பேசி கட்டுரைகள் கேட்டு என்னையும் கேட்டாங்க. ஐயா நிலவழகன், ஐயா இளந்தரை எல்லாம் கேட்டாங்க. நான் பல வேலைகள்ல தாமதம் ஆயிடுச்சு. நீங்க மலரை கொண்டாந்துங்க ஏன் பேசணும்னு சொல்லிட்டேன்னா வாழ்த்து செய்தி மட்டும் போட்டிருக்கேன். மலர்ல இருக்கு. இந்த முயற்சிக்கு அவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் சொல்லணும். அடுத்த முயற்சியாக வளர்த்து எடுக்கணும். உங்க அமைப்பு கூட்டத்தை செயற்குழுவை பேசுங்க. மற்றவர்களும் தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த சேலம் இந்த வலசையூர் மாநாடு என்பது ஒரு திருப்பு முனையாக, வளர்ச்சி முனையாக உலகத் தமிழ் கழகத்துக்கு அமைய வேண்டும். அது நம் கையில் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.